நம்ம தளபதியுடைய தமிழக வெற்றிக் கழகம் மக்களுக்காக உதயமாகுது. இதற்காக சினிமாவை கொஞ்சம் ஓரம் கட்டித்தான் எடுத்த காரியத்துல தடைகளை தகர்த்து முன்னேறி கொண்டிருக்காரு விஜய் அவர்கள். லோக்சபா தேர்தலை போட்டியிடுவதில்ல அப்படின்னு ஆகிடுச்சு. அடுத்ததாக 2026 சட்டசபை தேர்தல் என்பதே இலக்கு அப்படின்ற நோக்கத்துடன் போயிட்டு இருக்காரு. மன்னனே ஆனாலுமே மக்களிடம் போய் சேர்ந்தால்தான் மன்னனுக்கு மதிப்பு. இந்த தத்துவம் மன்னராட்சிக்கு மட்டுமல்ல, மக்களாட்சிக்கும் தான். மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுடைய கொள்கைகளை விவரித்தால் மட்டுமே மக்களுடைய மனதில் இடம்பெற முடியும், ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற நிலையுமே இருக்கு. இந்த ஃபார்முலாவை அரசியல் அனுபவசாலிகள் மூலம் கற்றுக்கொண்ட விஜய் சார் தன்னுடைய கட்சி சார்பாக மாநாடு நடத்த பிளான் போட்டிருக்காரு. இதற்காக தான் ஒப்புக்கொண்டிருக்கும் தளபதி 68 படத்துடைய படப்பிடிப்பை வேகமாக நடத்தி முடிக்க இருக்காராம். ஒவ்வொரு முறையுமே விஜய் சாருடைய தந்தை சந்திரசேகர் விஜய் சாருடைய படத்தின் ரிலீஸின் போது வேளாங்கண்ணிக்கு செல்வதை வாடிக்கையாக வச்சிருந்தாரு. அங்க போய் முட்டி போட்டு படியேறி பிரார்த்தனை பண்ணுவாராம். இப்பொழுது விஜய் சார் அதையே ஃபாலோ பண்றாராம். மிட் நைட்ல கூட்டமில்லாத நேரத்துல வேளாங்கண்ணிக்கு போய் வருகிறாராம். இதுவும் ஒரு சென்டிமெண்டாகவே தளபதி விஜய் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு. முதல் கட்சி மாநாடும் அவருடைய பேச்சுமே வரலாற்றுல பதிய போவதால அதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்க நிர்வாகிகளுடன் ஆலோசனையிலும் ஈடுபட்டு இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த முதல் கட்சி மாநாட்டுல அவருடைய மனைவி சங்கீதாவுமே கலந்து கொள்ள இருக்காங்களாம். அதற்காக லண்டன்ல இருந்து தற்போது சங்கீதா சென்னை திரும்ப உள்ளதாக தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.